வணக்கம். நான் உங்கள் விஜிஆர்வி. இன்னைக்கு பிஜு ஆசிஃப் அலி நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு த்ரில்லர் மூவி. செம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மூவிங்க இது. ஸோ த்ரில்லர் ஜானர் பிடிச்சவங்கலாம் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஸோ இந்த படம் பேர் வந்து தலைவன். இப்போ வந்து இது வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கு இந்த படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லாவே ஓடும். ஸோ த்ரில்லர் ஜானர் அப்படின்னாலே வந்து மலையாளம் மூவிஸ்லலாம் பார்த்திங்கன்னா த்ரில்லர் ஜானர் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. எல்லாரோட நடிப்பும் அற்புதமாக இருக்கும். ஸோ கேரக்டர் செலெக்ஷன்லேருந்து கதைக்களத்துலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வரிசையில் இந்த தலைவன் படமும் நல்லா கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னா, பிஜு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி ஆசிஃப் அலி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். 2 பேரும் ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணும்போது 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படிலாம் இருக்கும். 2 பேருமே பக்கா நேர்மையானவங்க. ஸோ அவங்களோட நேர்மைக்காகவே அப்பப்போ அங்கங்கே போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு இருந்து திருப்பி எல்லா இடங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பக்காவாக ஒரு நேர்மையானவங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட என்ன 2 பேருக்கு இடையில் பயங்கர ஈகோ கிளாஷ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுல பிஜுவோட ஒய்ஃபை வந்து யாரோ வந்து வெட்டிடுவாங்க. ஸோ அந்த வெட்டின கேஸ் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் பிஜுவோட வீட்டில் ஒரு 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 கொலை செய்யப்பட்ட பாடி கிடக்கும். அப்போ அதை பார்த்ததும் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜுவோட ஒய்ஃபை வெட்டினா பாருங்கள், அவனோட பாடி தான் யாரோ வந்து கொலை செஞ்சு அங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகி நிறைய தடயங்கள் அது இதுன்னெலாம் சேகரிக்கும் போது திருப்பி யார் அது வந்து கொலையாளியாக இருக்க முடியும்னா பிஜுவாக தான் இருக்குங்கிற மாதிரி தடயங்களும் சூழ்நிலைகளும் பிஜுவை வந்து கை காமிக்குது. ஸோ பிஜு தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பிஜு ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ அவர் தான் கொலை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி தடயங்கள் வந்து காமிக்குது. இந்த சுச்சுவேஷனில் கொலையாளி யார், எதுக்காக கொலை பண்ணாங்க, ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ பல திருப்பங்கள் நிறைந்தது தான் இந்த கதை. இந்த கதை வந்து ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இதோட முடிவை வந்து யாராலையுமே யூகிக்க முடியாது. ஸோ நம்மளை சீட் நுனியில் உட்கார வச்சு தான் இந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி நல்லாவே வந்து கதைக்களம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்ல ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப த்ரில்லிங்காக போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லைனாலுமே நம்மளை வந்து நம்மளை வந்து சீட் நுனியில் தான் உட்கார வச்சுருக்காங்க. அந்த ரேஞ்சில் வந்து படத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பிஜுவோட நடிப்பு அட்டகாசம். அதை விட ஆசிஃப் அலி ஒரு படி மேலே அவரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ திருஷ்யம் அந்த மாதிரி ஒரு படங்களோட வரிசையில் நம்ம வந்து இந்த தலைவன் படத்தையும் சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய போலீஸஸ் நிறைய அந்த கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து அவங்கவுங்க அழகாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல மூவியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை தேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாரோட நடிப்பையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த கதை, இயக்கம் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இதில் காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடங்களில் வந்து எங்கே தேவையான அளவுக்கு காமெடி இருக்க முடியுமோ அந்தளவுக்கு காமெடியுமே வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸ்டாக, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த ஜானர்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் க்ரைம் த்ரில்லர் ஜானர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த படம் விமர்சனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.